ஹாய் 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 என் அன்பான யூடியூப் சொந்தங்களுக்கு கோடி கோடி நன்றிகள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்கிறது, என் பேர் வந்து திருப்பாலை வளர்மதி. நான் மதுரையிலேருந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சூப்பர் ஷாட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? நான் என்ன சொல்கிறது, எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு காலகட்ட சூழ்நிலையில் தனியாக வந்து நானாக வியாபாரம் பார்த்து சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்கள்ட்ட எப்போயாவது போவேன் வருவேன். மேக்சிமம் அங்கே போகிறதில்ல. ஏன்னா அவங்க அவங்க பொழப்பா அவங்க வாழ கற்றுக்குருவாங்க. அதனால் நான் அடிக்கடி போகிறதில்ல. நான் பேசாமல் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு என் சென்னை பழனி தங்கம் அழகி ஆயாட்ட கருவாடு வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க. எதுவும் நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். காசு பெருசு இல்லை தங்கம், நம்மளுடைய சொந்தம் யூடியூப் சொந்தம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், சரிங்களா? காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். எனக்கு நீங்கள் இப்போ கருவாடு வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு எதுவுமே வியாபாரமே வாங்காமையே நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க. பணமாகவும் சேலையாகவும் நிறையா சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா. அப்புறமேட்டுக்கு ஏன்னா எல்லார் பேரையும் நான் சொல்லணும், அதனால் வந்து பொதுவாகவே சொல்கிறேன். எனக்கு வியாபாரத்துக்குலேருந்து என் வாழ்வாதாரமே நீங்கள் தான் வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்வாதாரமே நீங்கள் தான். சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த யூடியூப்புக்குள்ளே வராட்டினா நான் டோட்டல் என்ன ஆயிருப்பேனே எனக்கே தெரியாது, சரிங்களா? என்ன ஆயிருப்பேனே தெரியாது. கடவுளாக பார்த்து நானாக தான் யூடியூப் ஆரம்பித்தேன், நானாக தான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு யாருமே சொல்லித்தரலை. ஆனால் எனக்கு இதில் ஆசை தூண்டி விட்டது யாருன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கும் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் தூண்டுதல்னால தான் ஒரு ஆசைகள் வரும், சும்மா உடனே வராது. அப்படி பொய் சொல்லக்கூடாது. யாருன்னா நம்ம முகேஷ் இருக்கான்ல, அப்போ வந்து அவன் என்ன பண்ணால் டிக்டாக் இருந்தப்போ என்னை வீடியோ எடுப்பான். வீடியோ எடுக்கும் போது நான் ஆடெல்லாம் செய்வேன், அதை ஸ்டேட்டஸில் வைப்பான். அதை பார்த்துட்டு எல்லோரும் திட்டுவாங்க. அப்புறம் சண்டை வரும், அழிடான்னு சொல்லி சும்மா இருண்டுவான். அப்புறம் சண்டையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஆசைப்பட்டு மோஜுன்னு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணேன்னா அதுலேயும் நிறையா வரவேற்புப்பா. நான் யார்ட்டையுமே கெட்ட பிள்ளைன்னு பேர் எடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் தவறாக கமெண்ட் போட மாட்டேன், யார்கிட்டையும் பொய்யே சொல்ல மாட்டேன். எனக்கிட்ட என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்லுவேன். பொய் சொன்ன எவ்வளோ நாளைக்கு நம்ம வாழ போகிறோம், படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சா டெத்தாயிரம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கொடுமை. இப்போலாம் நிறையா சாவுப்பா, நிறையா டெத் ஆகுது. கண்ணு முழிச்சு கண் திறக்கமுல இந்த அவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் குமரேசன் யூடியூப் குமரேசன் இருக்கான்ல, அந்த பயலோட பெரியப்பா மயம் போல். நான் காலையில் தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஐயா அந்த பேரை சாந்தியடைய நான் சாமியை கும்பிட்டுக்கிறேங்க ஐயா. குமரேசன், எனக்கெல்லாம் தெரியாது, முதலே தெரிஞ்சால் நீங்கள் சொல்லாமலே டெத்துனா நம்ம சொன்னாதான் போகணும்ல, காதால் கேட்டாலே டெத்துக்கு போகலாம், சரிங்களா? நல்லதுக்கு போகாட்டாலும் கெட்டதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. குமரேசா, ஐ எம் சாரி, எனக்கு தகவல் தெரியலை. அந்த மகனோட ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லாருமே சாமியை கும்பிட்டுக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி விடிஞ்சு எந்திரிச்சா உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் பெரிய நோய், எனக்கு பெரிய நோய். என்னாடி நோய், தீர்க்க முடியாத நோயா உனக்குன்னு கேட்காதீங்க. நான் அப்போலாம் கேன்சர்னால் மாஸ்க் போடாமல் வெளியே நடக்க மாட்டாங்க, மாஸ்க் போடுவாங்க. நான்லாம் பார்ப்பேன், என்ன எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டே சைக்கிளில் போகிறாங்க. அந்த அண்ணன் சைக்கிளில் வராரு. அதை வந்து கேட்டால் அந்த அண்ணன் பதில் சொல்ல மாட்டார். ஒரு அண்ணன் அப்படி தான் போவார் எங்கள் வீட்டு பக்கம்.
நான் கேட்கவும் கூச்சப்படுவேன். ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள்ட்ட அவங்க என்ன நிலைக்கு எதுக்கு போட்டிருக்காங்க நமக்கு என்ன தெரியும்? கேள்வி கேட்டு அவங்க மன உளைச்சல் நம்ம ஆளாக்கி சாபத்தை வாங்கக்கூடாது. அதனால் கேட்க மாட்டேன். நான் தெரியாது, அப்போ எனக்கு தெரியாது அது என்ன எதுக்காண்டி மாஸ்க் போட்டிருக்காங்கன்னே தெரியாது. அதுக்கு அப்புறம்தான் எனக்கு கேன்சருன்னு ஒன்று பெரிய நோய் வந்துச்சு. வந்த பிறகு தான் சென்னை அடையாறில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு அந்த நேரம் எனக்கு நல்ல நேரம் போல் தெரியுது. பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. கிடிச்சு நான் வந்துட்டேன். நல்லபடியாக இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். அதுக்கப்புறம்தான் கேன்சரில் மீண்டு வெளியே வந்தல்ல, அதுக்கப்புறம்தான் எல்லோரும் சொல்லுவாங்க யூடியூப்பில் போடு அப்படின்வாங்க. ஆனால் காசு வருதா வரலையான்னு எனக்கு தெரியாது. காசு வருது சம்பளம் வருதுன்னெலாம் எனக்கு தெரியாது. யூடியூப் நானாக ஓப்பன் பண்ணேன். அதில் எதுவுமே பேர் தேதி ஐடி எது போட தெரியாது. நானாக யூடியூப்பை வீடியோ ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு ஐடியா வந்து எனக்கு என்னாச்சு, எனக்கு எப்பயுமே எதுவுமே ஆனதில்லை. என்னாச்சு, அன்லிஸ்ட்டில் போய் நின்றோம். லைவ் போட்டோம்னா அந்த அன்லிஸ்ட்டை எடுக்கவே எனக்கு தெரியாது. எடுக்க தெரியாமல் ஒரு சேனலை அழிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சேனலை ஆரம்பிச்சிட்டு நம்ம யூடியூப்பில் இருக்க சுந்தரி, நம்ம சுரேஷ் சுந்தரின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்காரங்க, நம்ம யார் சொல்கிறது, காமினி நீ சொன்ன மாதிரி நிஜமாகவே திருவண்ணாமலைக்காரங்க பூரா என்ன சொல்கிறது, நாங்கள் தொட்டாலே நீங்கள் நல்லா இருப்பீங்கடி அப்படின்னு சொன்னீங்கல்ல நேற்று லைவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் முகத்தில் பாரு சந்தோஷம் தெரியுதா. அவங்க சுரேஷ் சுந்தரி திருவண்ணாமலை தான், சரியா? அதனால் வந்து திருவண்ணாமலை கரப்பில் தான். என்னதான் இருந்தாலும் அவங்க திருவண்ணாமலை தான், அப்படி தான் சொல்லணும். அப்படியே எனக்கு அக்கா நீங்கள் வந்து அன்லிஸ்டில் இருக்கிறத வீடியோவை போட்டு அதை ரைட் பண்ணி இதை தொடுங்க அதை தொடுங்க ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் தான்ப்பா லைவே ஓப்பன் பண்ணி விட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்லேருந்து எனக்கு மெயில் வரும், நீங்கள் தொடருங்கள், உங்கள் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் தொடருங்கள், உங்கள் சேனல் க்ரோத் ஆகுது, தொடருங்கள்னு இமெயில் தெரியாது இந்த மரமண்டைக்கு. சரி, அவரே புரிஞ்சுக்கிட்டார் போல் யூடியூப் சார், பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியல அதனால் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கல. அப்படியே நான் போட்டுக்கிட்டே இருந்தேன்னே. அதுக்கப்புறம் தான்ப்பா இப்போ எனக்கு யூடியூப்பில் வந்த பிறகு தான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், நான் சாகும் வரைக்கும் சொல்கிறேன், யூடியூப் நீங்கள் இல்லாட்டினா என் வாழ்வாதாரமே டோட்டல் காலி. நீங்கள் பார்த்து ஒருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ துபாயிலேருந்து என் பேரன், சரிங்களா, என் பேரன், அவருக்கு பேர் தெரியாது, அந்த ஐடி தான் பேர் தெரியுது. அந்த பேரை சொல்லவா, நான் அப்புறம் சொல்கிறேன். துபாயிலேருந்து என் பேரை வந்து கருவாடு கேட்டிருக்கிறாருப்பா. அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விட்றோம்ட்டுருக்காரு. அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் வீடு இருக்கான். அவங்க ஊர் அட்ரஸை போட்டு விடுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறேன். போட்டு விட்றேன்ருக்காங்க. நான் கருவாடு ரெடி பண்ணணும்ப்பா. வாழை கருவாடும் காரா கருவாடும் கேட்டிருக்குறாங்க. அதை ரெடி பண்ணி நான் பார்சல் பண்ணணும்ப்பா, கொரியர் பண்ணணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள் ஒருத்தரும் பார்த்து எனக்கு உதவி பண்ணும் போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா. உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன், என்னால் மறக்க முடியாது. நம்ம எப்பயுமே யாரையுமே துடியாக பேசக்கூடாதுப்பா. நான் எப்பயுமே இந்த ஐடியில் எந்த ஐடியிலையாக இருக்கட்டும் யாரையுமே சண்டை போட மாட்டேன், யாரையுமே வைய மாட்டேன். யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போகிறாங்க, நமக்கண்ணா நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன். ஆனால் என் லைவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதனால தான் எனக்கு மானிடேஷன் ஆணுச்சு, வாட்ஸ்அப் ஃபுல்லாக ஆணுச்சு. அப்போல்லாம் எங்கள் வீட்டாளுங்க யாருமே பார்க்கல. நான் பாட்டுக்கு குண்டக்க மேக்கப் போடுவேன், நான் பாட்டுக்கு ஆடுவேன், என்னென்னமோ பேசினேன், என்னென்னமோ பண்ணேன்ப்பா. அப்போல்லாம் யூடியூப் நிறையா பேர் வீடியோ போடலை. நான் அந்த ஐடியில் இருந்தேன்ல, மோஜ் ஐடியில், அவங்க பூரா என்னை பார்த்துட்டு என்னடா வளர்மதி யூடியூப்பில் ஆடிக்கிட்டு இருக்கா, லைவில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பேரும் நிறைய பேர். அப்புறம் யூடியூப் ஆரம்பித்த பிறகு வாட்ஸ்அவர் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அதுக்கு முதலெல்லாம் என்ன தெரியுமா, முதலெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கல யூடியூப் சாரு.
இப்போ நிறையா ரூல்ஸ் இருக்குது. நிறையா டெக் சேனலில் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. அந்த மாதிரி டெக் சேனல்களில் போய் ஒரு நிமிஷம் டைமை ஒதுக்கி அதை கவனிச்சிங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் வருமானம் பார்க்கலாம், சூப்பர் சாட் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம்ப்பா. சரிங்களா? எனக்கு கருவாடு இந்த பாருங்கள் பாக்கெட் போட்டுக்கிட்டே இருக்கேன். டெய்லி உட்காந்து பாக்கெட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு பேர் வந்து இது அயில குஞ்சு. சரிங்களா? நம்மகிட்ட எல்லா கருவாடுமே இருக்குது. நீங்கள் என்ன கருவாடு கேட்டாலும் நான் பார்சல் பண்ணுவேன். என் வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு ஹைஃபை கொடுங்க, லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.